ஸ்ரீ ரேவா காண்டம் 103ஆம் அத்தியாயம் ஏரண்டி மற்றும் நர்மதை நதிகளின் சங்கமத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் அரசே, ஒருவன் ஏரண்டி நதியின் உயர்ந்த சங்கம தலத்திற்கு செல்ல வேண்டும். இதன் வரலாற்றை நான் முன்னொரு காலத்தில் சிவபெருமான் எடுத்துரைத்து கொண்டிருந்த போதே கேட்டறிந்தேன். அரசே, முன்னொரு சமயம் கௌரி தேவியார் சங்கரனாரிடம் இதே கேள்வியை கேட்டார். அரசர்களுள் புலியே அப்பெருமான் அதை குறித்து எடுத்துரைத்தார். அது மிகவும் சிறப்புமிக்கதும் பெரும் இரகசியமானதும் ஆகும். ஈஸ்வரனார் கூறினார், கேட்பாயாக தேவியே, நான் இதுவரை எவருக்கும் வெளிப்படுத்தாத இந்த மிகச்சிறந்த இரகசியத்தை உனக்கு கூறுகிறேன். ரேவா நதியின் வடகரையில் மிகவும் சிறப்புமிக்க ஒரு தீர்த்தம், புனித நீர்த்தலம் அமைந்துள்ளது. தேவியே, அது கருக்கொலை மற்றும் பெரும் பாவத்தை அளிக்க வல்லது. அது ஒருவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதுடன் புத்திர பேற்றையும் அதிகரிக்க செய்கிறது. பார்வதி தேவியார் கூறினார், மகாதேவா, அந்த சிறப்புமிக்க தீர்த்தத்தை குறித்த விவரங்களை எனக்கு எடுத்துரைப்பாயாக. அது கருக்கொலை எனும் பாவத்தை எவ்வாறு அளிக்கிறது? அது ஒருவரின் விருப்பங்களை எவ்வாறு நிறைவேற்றுகிறது? அது ஒருவரை ஸ்வர்க்கத்திற்கு இட்டு செல்லும் வழியாக எவ்வாறு அமைகிறது? ஈஸ்வரனார் கூறினார், பெரும் தேவியே, பிரம்மதேவரின் மனதிலிருந்து தோன்றிய ஒரு புத்திரர் உண்டு. அவர் அத்ரி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். அவர் எப்போதும் அக்னிஹோத்திர யாகங்களை செய்வதிலேயே ஈடுபட்டிருப்பவர். அவர் வரும் விருந்தினர்களையும் மிகுந்த பக்தியுடன் வழிபட்டு வந்தார். பார்வதி தேவியே, அந்த அந்தனர் 7 வகையான சோம யாகத்தின் வகைகள் யாகங்களை செய்து முடித்துள்ளார். அவருடைய மனைவியானவர் அனுசுயா என்ற பெயரால் நன்கு அறியப்படுபவர். அவர் அனைத்து நற்பண்புகளும் ஒருங்கே அமைய பெற்றவர். அவர் கற்புக்கரசியாக திகழ்ந்து எப்போதும் தன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவருடைய நலன்களையும் பேணுவதிலேயே தம்மை அர்ப்பணித்து கொண்டவர். சொல்ல போனால் அவருடைய கணவரே அவருக்கு உயிரினும் மேலானவர் ஆவார். இவ்வாறு அவர்கள் தங்கள் தினங்களை கழித்து வந்தனர். அவர்களுக்கு புத்திரனோ அல்லது புத்திரையோ எவரும் வாய்க்கவில்லை. ஒரு நாள் பிற்பகல் வேளையில், பெரும் தேவியே, அழகிய மங்கையே, அவர்கள் இருவரும் மிகவும் சௌகரியமாக அமர்ந்து கொண்டு தங்கள் வாழ்வில் முன்னதாக நிகழ்ந்த இன்ப துன்பங்கள் அனைத்தையும் குறித்து பேசிக்கொண்டிருந்தனர், உரையாடி கொண்டிருந்தனர். அத்ரி முனிவர் கூறினார், என் அன்பானவளே, நீ அனைத்து அங்கங்களிலும் பேரழகு மிளிரும் கம்பீரமும் மேன்மையும் வாய்ந்த ஒரு நாரி, ஒரு பெண் ஆவாள். கல்வி செல்வமும் பணிவும் ஒருங்கே அமைய பெற்றவள். தாமரை இதழ்களை ஒத்த கண்களையும் முழு நிலவை ஒத்த முகத்தையும் கொண்டவள். பருத்த இடுப்பின் பார்த்தால் மெல்ல நடந்து வருபவள். அசையும் மற்றும் அசையா பொருட்கள் நிறைந்த உலகங்களிலும் உனக்கு இணையான வேறொரு பெண் இல்லை. வேதங்களை விளக்குபவர்கள் பெண் என்பவள் ஒருவனுக்கு பாலூரு இன்பத்தையும் ஒரு மகனையும் அருள்பவள் என்றே குறிப்பிடுகின்றனர். அழகிய மங்கையே, மகப்பேறு இல்லாத ஒருவன் எத்தகைய மன அமைதியை அல்லது மகிழ்ச்சியை எதிர்பார்க்க இயலுமோ அத்தகைய மகிழ்ச்சியே எனக்கும் வாய்த்திருக்கிறது. சடங்குகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதில் என்னை போலவே திறமை வாய்ந்த ஒரு மகன் எனக்கு இல்லை. அழகிய மங்கையே, பெரும் பாவியாக இருந்து புத் எனும் நரகத்தில் வீழும் நிலையில் இருந்தாலும் அவனது மகன் பிறக்கும் போதே தந்தையே அந்நகரத்திலிருந்து மீட்டு விடுகிறான். தீய செயல்களில் ஈடுபட்டு கொடிய துயரங்களில் சிக்கிக்கொண்ட தாத்தாக்கள் வைதரணி நதியை, நரக நதியை அடைந்திருந்தாலும் கூட சிறந்த நற்பண்புகள் கொண்ட பேரன்கள் அவர்களை மீட்டு விடுகிறார்கள். ஒருவன் தன் மகன்கள் வாயிலாகவே இவ்வுலகங்களை வெல்கிறான். பேரன்கள் வாயிலாகவே உயர்ந்த கதியை அடைகிறான். அதன் பின் மகனின் பேரன் வாயிலாக அவன் நித்தியமான பரம்பொருளை, பிரம்மத்தை அடைகிறான். இவ்வுலகிலோ அல்லது மறு உலகிலோ ஒரு மகனுக்கு இணையான மற்றொரு உறவினர் எவரும் இல்லை. இக்காரணத்தினால் பகல் பொழுதிலும் நள்ளிரவிலும், கூறப்போனால் எக்காலத்திலும் நான் கவலையில் ஆழ்ந்திருக்கிறேன். கோடை காலத்தில் வற்றி போகும் ஆற்றின் நீரை போலவே என் உடல் உறுப்புகளும் மெலிந்து வற்றி போயுள்ளன. அனுசூயை கூறினாள்,
பகவானே, எதை எண்ணி தாம் வருந்துகிறீரோ அதையே எண்ணி நானும் துயருறுகிறேன். அந்தணரே, எச்செயல் உமக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறதோ அதுவே என் மனதிற்குள்ளும் நெருப்பாய் எரிகிறது. எச்செயலை செய்வதன் மூலம் நற்பண்புகள் நிறைந்த நீண்ட ஆயுள் கொண்ட மகன்கள் பிறப்பார்களோ, மேலும் எச்செயலால் பிரஜாபதி பிரம்மதேவர் மகிழ்வாரோ, அத்தகைய ஒரு நற்செயலை குறித்து சிந்திப்பீராக. அத்ரி முனிவர் கூறினார், அழகிய மங்கையே, நான் ஏற்கனவே கடுந்தவம் இயற்றியுள்ளேன். சூரியனுக்கு கீழே பிறந்த எவரும் செய்வதற்கு மிகவும் கடினமான அத்தகைய தவத்தை நான் செய்துள்ளேன். விரதங்கள், உபவாசங்கள், புலனடக்கங்கள் மற்றும் வெறும் கீரை வகைகளை மட்டும் உணவாக உட்கொள்ளுதல் ஆகியவற்றை மேற்கொண்டதன் விளைவாக என் உடல் இப்போது மிகவும் தளர்ந்து போய்விட்டது. இனிமேல் வேறொரு பெரிய விரதத்தை மேற்கொள்ளும் ஆற்றல் என்னிடம் இல்லை. அதனாலேயே நான் இவ்வாறு வருந்தி புலம்புகின்றேன். என் இதயத்தின் இரகசியத்தை இப்போது உன்னிடம் வெளிப்படுத்திவிட்டேன். அனுசூயை கூறினாள், ஒரு கற்புடை மங்கை தன் கணவனின் பால் உணர்வின்பத்தை பெருக்கி குடும்பத்தை வளமுறச் செய்கிறாள். மனித வாழ்வின் முப்பெரும் குறிக்கோள்களை அடைவதற்கான கருவியாக அவளே திகழ்கிறாள். ஆகையால் கற்றறிந்த சான்றோர்களின் புகழுக்கு அவள் தகுதியுடையவளாகிறாள். ஜபம், தவம், புனித யாத்திரை, சிவ வழிபாடு, மந்திர சாதனை மற்றும் தெய்வங்களை வழிபட்டு திருப்திப்படுத்துதல் ஆகிய 6 செயல்களும் ஒரு பெண் தன் கணவனின் அல்லது ஒரு பிராமண புரோகிதரின் ஒப்புதலின்றி மேற்கொள்வாளாயின் அவளுக்கு வீழ்ச்சியையே விளைவிக்கும். பெண்கள் ஏதேனும் ஒரு விரதத்தை அனுஷ்டிப்பதில் இத்தகையதொரு பெரும் குறைபாடு அடங்கியுள்ளது. வேதங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளவாறே அனைத்து முனிவர்களும் இக்கருத்தையே வலியுறுத்தி உரைக்கின்றனர். புனிதமிகு பிராமணரை, தங்கள் அனுமதியுடன் மிக கடினமானதொரு தருணத்தை கூட நான் மேற்கொள்வேன். ஒரு நற்புதல்வனை பெறும் பொருட்டு சிறந்த தேவர்களை நான் வழிபட்டு திருப்திப்படுத்துவேன். அத்ரி முனிவர் கூறினார், நன்று. நாம் தானே சர்வ வியாபகனான இறைவனாய் தன் காளை வாகனத்தில் மீது அமர்ந்திருந்தார். அவருக்கு 10 திருக்கரங்கள் இருந்தன. திருமேனி முழுவதும் பூசப்பட்டிருந்த திருநீற்றால் அவரது மேனி அழகு பெற்றிருந்தது. 5 முகங்களையும் 3 விழிகளையும் கொண்ட அந்த இறைவன் சடை முடியையே மகுடமாக கொண்டிருந்தார். பிறை சந்திரன் அவரது சிரத்தை அலங்கரித்தது. சர்வ வியாபகனான மகேஸ்வரன் இக்கோலத்தில் காட்சியளித்தார். தேவர்கள் இத்தகைய பிரம்மாண்டமான காட்சியை கண்டதும் கற்புக்கரசியான அன்னை அனுசுயா தேவி நடுநடுங்கி போய் அவர்களை மீண்டும் மீண்டும் உற்று நோக்கினாள். அன்னை அனுசுயா கூறினார், விஷ்ணு, ருத்ரன் மற்றும் பிதாமகரான பிரம்மதேவர் ஆகியோரின் சிறப்பியல்புகளும் செயல்பாடுகளும் யாவை? அவற்றை அறிவதையே நான் பெரிதும் விரும்புகின்றேன். தயவு கூர்ந்து அவற்றை எனக்கு முழுமையாக எடுத்துரையுங்கள். பிரம்மதேவர் கூறினார், நான் பிரம்மா. நான் மழை காலமாக திகழ்கிறேன். நீர்நிலைகளே, நீரே எனது வடிவமாக போற்றப்படுகின்றன. நான் மேகங்களின் வடிவம் கொண்டவன் என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளேன். பூமியின் மேற்பரப்பில் மழையை பொழிவிப்பவன் நானே. விடியற்காலை பொழுதில் சூரியன் உதிக்கும் வேளையில் அனைத்து விதைகளையும் முளைக்கச் செய்வது வளர்ப்பவன் நானே. இதுவே அதற்கான காரணமாகும். இந்த மாபெரும் ரகசியம் முழுமையாக எடுத்துரைக்கப்பட்டுவிட்டது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், விஷ்ணுவே ஹேமந்த குளிர்கால ரிதுவாக திகழ்கிறார். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இப்பிரபஞ்சமே அவரது வடிவமாகும். இப்பிரபஞ்சம் முழுவதையும் காத்து ரட்சிப்பவர் அவரே. இதுவே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒப்பற்ற பெருமையாகும். ருத்ரர் கூறினார், அனைத்து உயிரினங்களும் அழிந்து போவதற்கு காரணமாகிய கிரீஷ்ம கோடை ரிதுவாக நான் அறிவிக்கப்பட்டுள்ளேன். தவச்சீலியே, ருத்ரனாகிய எனது வடிவத்தில் இப்பிரபஞ்சம் முழுவதையும் எனக்குள் ஈர்த்து கொள்பவன் நானே. ஆகவே சிறந்த விரதங்களை அனுசரிக்கும் மாதரசியே, பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்ரன் ஆகிய இம்மூன்று தேவர்களே 3 சந்தியா காலங்களாகவும் சந்திப்பு பொழுதுகளாகவும் காலத்தின் 3 பிரிவுகளாகவும் ருதுக்களாகவும் 3 அக்னிகளாகவும் கார்கபத்தியம், ஆவகனீயம் மற்றும் தக்ஷிணம் திகழ்கின்றனர். அதுபோன்று பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்ரன் ஆகிய இம்மூவரும் ஒன்றிணைந்து ஒரே பரம்பொருளாக திகழ்கின்றனர். அழகிய மங்கையே, தமது மனதிற்குள் தாம் எதை விரும்பி எண்ணுகிறாயோ
அந்த வரத்தையே அவர்கள் உனக்கு அருள்வார்கள். அனுசுயா கூறினாள், நான் பெரும் பேறு பெற்றவள், நான் புண்ணியம் செய்தவள், நான் எக்காலத்திலும் புகழப்பட தகுந்தவள், வணக்கத்திற்குரியவள். அந்த 3 தேவர்களும் என் மீது பிரியங்கொண்டவர்களாயின் அவர்கள் என் மீது கருணை கொண்டு இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளி என்றும் வரங்களை அருள்பவர்களாக திகழட்டும். ருத்ரனார் கூறினார், மங்கள பெண்ணே, உன் சொற்கள் மெய்யாகட்டும். நீ வேண்டிய அனைத்தும் நடந்தேறும். ஏரண்டி என்று அழைக்கப்படுவதே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விழிக்கு புலனாகும் மாயா வடிவமாகும். அதை கண்ணால் தரிசித்த மாத்திரத்திலேயே ஒருவன் சேர்த்து வைத்திருக்கும் பாவ குவியல்கள் அனைத்தும் அழித்துவிடும். சித்திரை மாதத்தில் ஏரண்டி நதியின் சங்கமத்தில் புனித நீராடிய பின்னர் ஒருவன் ஒரு பகலும் ஒரு இரவும் விரதம் இருக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் பிரம்மஹத்தி பிராமணனை கொன்ற பாவம், அந்த தோஷம் நீங்கும். அவன் இரவில் கண் விழித்திருந்து மறுநாள் காலையில் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட முறைப்படி பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அவன் முறைப்படி பிண்டங்களை நீத்தார் கடன் சமர்ப்பிக்க வேண்டும். தீர்த்தத்தை வலம் வந்த பிறகு தங்கம், ஆடை, வெள்ளி, பசுக்கள் மற்றும் நிலம் ஆகியவற்றை தானமாக வழங்க வேண்டும். இத்தகைய தானங்கள் அனைத்தும் கோடி மடங்கு பலனை தருவன என்று சாஸ்திரங்கள் முழக்கமிடுகின்றன. இவ்வாறு ஸ்வயம்புவ மனு கூறினார். தேவியே, ஏரண்டி நதியின் அந்த சிறப்புமிக்க சங்கமத்தில் உயிர் துறக்கும் மனிதர்கள் அனைவரும் 1000 யுகங்களுக்கு ருத்ரலோகத்தில் சிவலோகத்தில் இன்புற்று வாழ்வார்கள். ஒரு பகலும் ஒரு இரவும் விரதம் இருந்த பிறகு அந்த பக்தன் 11 ருத்ர மந்திரங்களை, வேத பகுதிகளை ஓத வேண்டும். அந்த மந்திரங்கள் அந்த பெயரினாலேயே அழைக்கப்படுபவை ஆகும். அவ்வாறு செய்வதனால் அவன் மிக உயர்ந்த கதியை, மோட்சத்தை அடைவான். கல்வியை நாடுபவன் கல்வியை பெறுவான். செல்வத்தை நாடுபவன் செல்வத்தை பெறுவான். புத்திர பேற்றை நாடுபவன் நன்மக்களை பெறுவான். மேலும் அவன் தன் உள்ளத்தில் போற்றி வளர்த்த அனைத்து விருப்பங்களும் அவனுக்கு கைகூடும். பெரும் பாவங்களை செய்தவர்களும் கூட ஏரண்டி சங்கமத்தில் ஓடும் ரேவா நதியின் தூய நீரில் புனித நீராடுவதன் மூலம் அந்த உயர்ந்த கதியை அடைவார்கள். அன்னை அனுசுயா கூறினார், என் பக்தியால் உந்தப்பட்டு அந்த 3 தேவர்களும் என் மீது பிரியங்கொண்டவர்களாயின் ஹரி, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ருத்ரன் மற்றும் பிதாமகன் பிரம்மதேவர் ஆகிய மூவரும் என் புதல்வர்களாக பிறக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், பூஜைக்குரிய தேவர்கள் மனித பெண்ணுக்கு புதல்வர்களாக பிறக்கும் நிலையை அடைவார்கள் என்று நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. அழகிய பெண்ணே, நான் உனக்கு சிறந்த புதல்வர்களை அருள்கிறேன். அவர்கள் தேவர்களுக்கு இணையான வீரமும் அழகும் நற்பண்புகளும் கொண்டவர்களாகவும் வேதங்களில் தேர்ந்தவர்களாகவும் யாகங்களை செய்யும் ஆற்றல் படைத்தவர்களாகவும் திகழ்வார்கள். அனுசுயா தேவி கூறினார், பகவான் ஸ்ரீஹரியே, நான் எதை விரும்பி தம்மிடம் வேண்டினேனோ அதே எனக்கு வரமாக தாம் அருள வேண்டும். எனது புத்திரைஷனை, மகனை பெறும் விருப்பம் வேறொன்றாக மாற்றப்படக்கூடாது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், முன்னொரு கால பிருகு முனிவர் உடனான ஓர் உரையாடலின் போது நான் ஒரு சாபத்திற்கு ஆளாகி கருப்பையில் தங்கி ஒரு மனிதனாக பிறக்க நேர்ந்தது. பேரழகுடைய மங்கையே, அதிலிருந்து விடுபட எனக்கு வேறு வழி ஏதும் தென்படவில்லை. ஆயினும் அந்த முந்தைய நிகழ்வை நினைவு கூர்ந்து நான் அதனை குறித்தே மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இதை ஆலோசித்த பிறகு மற்ற 2 தேவர்களான பிதாமகரும் பிரம்மதேவர், மகேஸ்வரரும், சிவனாரும் பின்வருமாறு கூறினர். சிறந்த பொலிவுடைய மங்கையே, நாங்கள் தமக்கு மகன்களாக பிறப்போம். ஆனால் கருப்பையில் தங்கி பிறப்பவர்களாக இருக்க மாட்டோம். சிறந்த அறிவுடைய மங்கையே, தேவர்கள் கருப்பையில் தங்கி பிறப்பதில்லையே. அழகிய மங்கையே, அந்த நதி கூடல் தலத்தில் நாங்கள் வீற்றிருப்பதன் மூலம் உலகங்களுக்கு வரங்களை அருள்பவர்களாக திகழ்வோம். நீயோ ஏரண்டி நதிக்கரையில் வீற்றிருக்கும் வைஷ்ணவி மாயையாக அனைவருக்கும் தரிசனம் அளிப்பவளாக திகழ்வாய். இவ்வாறு கூறியவாறே அந்த 3 தேவர்களும் குந்தியின் மைந்தனே ரேவா நதியின் வடக்கரையில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டனர். அந்த வரங்களை பெற்ற பின்னர் அப்பெரும் சிறப்புடைய மகேந்திர மலைக்கு சென்றாள்.
தனது தவத்தை இயற்றிய போது அந்த பேரழகுடைய விழிகளை கொண்ட அந்த மங்கை புனிதமான பூநூலை அணிந்திருந்தாள். நாளடைவில் அவள் உடல் உறுப்புகள் தளர்ச்சி அடைந்தன. அவளது தலைமுடி கரடு முரடாகி கலைந்து போய் உடல் மெலிந்து வெளிரி போனதால் அவள் தோற்றத்தில் மிகவும் கடுமையாகவும் அச்சமூட்டுவதாகவும் மாறினாள். பேரொளியுடனும் பெருமையுடனும் திகழ்ந்த அவளது கணவர் ஒரு கல் மேடையில் அமர்ந்திருந்தவாறே அவளை கண்டு பெரிதும் மகிழ்ந்தார். அவள் அவரை நோக்கி எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் என்று கூறினாள். அத்ரி முனிவர் கூறினார், மிக நன்று, மிக நன்று. சிறந்த அறிவு திறனும் உன்னத விரதங்களும் கொண்ட அனுசூயையே, சாதாரண மனிதர்களால் நினைத்து கூட பார்க்க இயலாத ஒரு வரத்தை நீ பெற்றுவிட்டாய். காலவர் மற்றும் பிறர். அனுசூயை கூறினார், தேவமுனிவரே, உமது அருளால் நான் ஒரு அரிய வரத்தை பெற்றுள்ளேன். அதனாலேயே தேவர்கள், சித்தர்கள் மற்றும் தூய முனிவர்கள் எங்களை போற்றுகின்றனர். ஈஸ்வரனார் தொடர்ந்து கூறினார். இவ்வாறு கூறிய பின்னர் அந்த பெருமைக்குரிய பெண்மணி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தன் அன்பிற்குரிய கணவனை நோக்கினாள். அந்த சிறந்த தோற்றமுடைய பெண்மணியை அவளும் அவர் கணவனும் நோக்கினார். இவ்வாறு ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்ட அந்த தருணத்தில் அவர்களின் நெற்றியில் ஒரு மங்களமான ஒளிவட்டம் தோன்றியது. அந்த ஒளிவட்டத்தின் பரப்பு 9,000 யோஜனை விரிவுடையதாகவும் ஒளி கதிர்களால் நிரம்பியதாகவும் இருந்தது. அதன் சுற்றளவு 3 அடுக்குகளை கொண்டதாகவும் கடம்ப கோலம், கடம்ப மரத்தின் மொட்டுக்கள் ஒரே நேரத்தில் மலர்வது போன்ற வடிவத்தை கொண்டதாகவும் விளங்கியது. தேவர்களின் தேவியே, அந்த ஒளிவட்டத்தின் மையத்தில் தெய்வீக வடிவம் கொண்ட ஒரு நபர் தோன்றினார். அவர் பொன்னிறம் கொண்டவராகவும் அமுதச் சாற்றால் நிரம்பியவராகவும் கோடி சூரியர்களின் ஒளியை கொண்டவராகவும் திகழ்ந்தார். அவரே பிதாமகர் பிரம்மதேவர் ஆவார். அவரே அனுசூயையின் முதல் மகனாக பிறந்து சோமன் எனும் வடிவில் சந்திரன் என புகழ் பெற்றார். இளவரசே, இஷ்டாபூர்த்தம், வேள்வி மற்றும் தர்ம செயல்கள் நிகழும் காலங்களில் மகேஸ்வரியே, அவரது 16 கலைகளிலும் பாகங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்கின்றன. அவை பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி மற்றும் அளவற்ற 11வது கலை, இது தெளிவற்ற நிலையில் உள்ளது ஆகியவை ஆகும். தனது நுண் வடிவில் அவர் 4 வகையான உயிரினங்கள் வாழும் உலகத்தை காப்பவராக திகழ்கிறார். சிறந்த முகப்பொலிவுடைய தேவியே, அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட 3 உலகங்கள் என்னும் இப்பிரபஞ்சம் முழுவதற்கும் அவர் மகிழ்ச்சியை அளிக்கிறார். ஹோமம் மற்றும் தானமாக அளிக்கப்படும் அனைத்தும் சந்திரனில் சென்று நிலை பெறுகின்றன. ஒவ்வொரு உயிரினமும் தன்னை தக்க வைத்து கொள்ள அவற்றை உணவாக பயன்படுத்தி கொள்கிறது. சோமன், சந்திரன் வனஸ்பதி நிலையில், அதாவது அமாவாசை நிலையில் இருக்கும் போது சிறந்த முகப்பொலிவுடைய தேவியே, ஒரு செல்வந்தன் பிறருடைய இல்லத்தில் உணவருந்தினால் அவன் மயக்கத்திற்கு ஆளாகி ஓராண்டு கால தர்ம புண்ணியத்தை இழக்கிறான். அமாவாசை நாளில் மனிதர்கள் மரங்களையும் செடிகளையும் வெட்டினாலோ அல்லது துண்டாக்கினாலோ தேவர்களின் தேவியே, அந்த பாவத்தின் காரணமாக அவர்கள் யமலோகத்தை அடைகிறார்கள். அமாவாசை நாளில் எவரேனும் பால் உறவில் ஈடுபட்டால் அவர் ஒரு பிராமணனை கொலை செய்ததற்கு இணையான பாவத்தை எவ்வித ஐயமுமின்றி சம்பாதிக்கிறார். அமாவாசை நாளில் எவரேனும் மத்து கொண்டு தயிரை கடைந்தால் அவர் அதற்கு முன் ஈட்டிய பசுக்கள் அனைத்தும் அழிந்து போகும். அமாவாசை நாளில் ஒருவன் பயணத்தை தொடங்கினால் அவனது பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு 1 மாதம் முழுவதும் உணவாக தூசு துகள்களே கிடைக்கும். மகாதேவி, அமாவாசை நாளில் ஒருவன் சார்த்த முன்னோர் வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவனது பித்ருக்கள் ஓராண்டு காலத்திற்கு திருப்தி அடைவார்கள். அகன்ற விழிகளை உடைய பெண்ணே, அவன் அந்தணர்களுக்கு தங்கம், வெள்ளி அல்லது ஆடைகளை தானமாக அளித்தால் தேவியே, அவை அனைத்தும் சந்தேகமின்றி 1,00,000 மடங்காக பெருகும். இவ்வாறு சந்திரனின் வடிவில் தோன்றிய அந்த பித்ருபதி முன்னோர்களின் தலைவர் அனுசூயையின் முதல் மகனானார். பெரும் தேவியே, 2வது மகனுக்கு துர்வாசர் என்று பெயரிடப்பட்டது. அவரே படைப்பிற்கும் அழிவுக்கும் காரணமான மகேஸ்வரனார் ஆவார். அழகிய தேவியே, முனிவர்களுக்கு மத்தியில் அவர் கடும் தவம் புரிகிறார்.
அனைத்து உயிரினங்களும் அழியும் காலம் வரும் பொழுது அவர் ருத்ரனின் நிலையை அடைகிறார். சிறந்த முகப்பொலிவுடைய தேவியே, இந்த துர்வாசராலேயே தேவேந்திரனும் கூட சபிக்கப்பட்டான். இவ்வாறு இரண்டாவது மகனின் பிறப்பை குறித்து நான் தமக்கு விவரித்தேன். தத்தாத்ரேயரின் வடிவில் மதுசூதனனான அந்த பரம்பொருளே, நான் எங்கும் நிறைந்த அந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான ஜனார்த்தனனே அங்கே வெளிப்பட்டார். இவ்வாறு மகேஸ்வரி தேவியே அனுசூயைக்கு வரங்களை அருளும் பொருட்டு தேவர்கள் இப்பூ உலகில் அவதாரம் எடுத்தனர். அவர்கள் அவளுக்கு 3 மகன்களாக பிறந்தனர். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், குந்தியின் மைந்தனே, ரேவா நதியின் வடகரையில் அனுசூயால் ஒரு தீர்த்தம், புனித நீர்த்தலம் உருவாக்கப்பட்டது. அது நன்மைகளை பெரும் பேற்றையும் அனைத்து பாவங்களையும் அழிக்கும் சக்தியையும் கொண்டு. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இவ்வுலகில் நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த தீர்த்தம் அற்புதமான மகிமை வாய்ந்த ஒரு தொன்மையான தலமாகும். அரசனே, அங்கே ஒரு அந்தணன் செய்த கருக்கொலை எனும் பெரும் பாவம் நீங்கியது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், இவ்வுலகில் துன்பத்தால் எவருடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய அந்த வரலாற்றை எனக்கு கூறுங்கள். பாவமற்ற சிறந்த அந்தணரே, அந்த இதிகாசத்தை எனக்கு விவரிப்பீராக. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், கௌதம கோத்திரத்தில் பிறந்த கோவிந்தன் என்னும் ஒரு உழவன் ஸ்வர்ணசிலகம் என்னும் கிராமத்தில் தன் மனைவியுடனும் மகனுடனும் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் தன் இல்லத்தையும் வயலையும் காப்பதிலேயே ஈடுபட்டிருந்தான். ஒரு நாள் விறகுகள் நிறைந்த ஒரு வண்டியில் அவன் இல்லத்திற்கு வந்தான். அந்த விறகுகளை அவன் தனியாளாகவே இறக்கி வைத்தான். அதனால் அவனுக்கு பசி ஏற்பட்டது. தந்தையின் வருகை ஓசையை கேட்டதும் மகன் தவழ்ந்து கொண்டே அங்கே வந்தான். விரைவில் அவன் விறகு துண்டுகளுக்கு அடியில் மறைந்து போனான். தந்தையின் வெடிகளுக்கு அவன் தென்படவில்லை. வண்டியும் கயிற்றால் கட்டப்பட்ட காளையும் வாசலிலே விடப்பட்டன. தாகத்தால் தவித்த தந்தை, மன்னரே, அவசரமாக இல்லத்திற்குள் நுழைந்தார். தன் கணவரின் மனநிலையை நன்கு அறிந்திருந்த அந்த பணிவுள்ள மனைவி அவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டாள். விறகு துண்டுகளால் தலை நசுக்கப்பட்டு கீழே விழுந்து கிடந்த தன் மகனை கண்டதும் அவள் எதையும் வெளியே கூறாமல் மிகுந்த கருணையுடன் அவனை ஒரு தொட்டிலில் கிடத்தினாள். கணவர் நீடாடி உணவருந்தி உறங்கச் சென்ற பின்னர் அந்த பெண் தன் மகனை எழுப்ப முயன்றாள். ஆனால் அந்த மகன் இறந்து விட்டிருந்தான். அவன் எழவே இல்லை. துயரம் தாங்காத அந்த பெண் கதறி அழுதாள். பின்னர் மயங்கி விழுந்தாள். அந்த புலம்பல் ஒலியை கேட்டதும் கோவிந்தன் பெரிதும் அஞ்சினான். இது என்ன நிகழ்ந்தது என்று கதறியவாறே அவன் தரையில் வீழ்ந்தான். மன்னரே, கூந்தல் கலைந்து தொங்க விடப்பட்ட நிலையில் அவர்கள் இருவருமே தரையில் வீழ்ந்து கிடந்தனர். மாமன்னரே, அவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டு இவ்வாறு புலம்பி அழுதனர். இனி யாரை நாங்கள் எங்கள் மகனாக ஆவலுடன் ஓடியாடி விளையாடுபவனாக காண்போம்? உன்னை இழந்து நொறுங்கி போன எங்கள் இதயத்தை நாங்கள் எவ்வாறு தாங்கிக் கொள்ளப் போகிறோம்? எங்கள் குலத்தின் வம்சம் தொடர்ந்து நிலைத்திருக்கும். நீ பிறந்த போது எனக்கு இத்தகைய நம்பிக்கை இருந்தது. இப்போது கடன்களிலிருந்து விடுபட்ட பிறகு அடைய வேண்டிய உயர்ந்த குறிக்கோளை எட்டுவதற்காக நாம் யாரைத்தான் நம்பிக்கையுடன் நோக்க முடியும்? என் மகனே, நான் முதுமை அடைந்து பரிதாபத்திற்குரியவனாகிவிட்டேன். நீயே எனக்கு துணையாகவும் ஆதரவாகவும் இருந்திருக்க வேண்டும். என் மனதின் அனைத்து பிரியமான ஆசைகளும் வீணாகிவிட்டன. உன் தாய் மகனையும் சுற்றத்தாரையும் இழந்து பரிதாப நிலையில் இருக்கிறாள். அவள் தரையில் வீழ்ந்து கதறி அழுது கொண்டிருக்கிறாள். அவளை காப்பாற்றுவாயாக. ஒரு மகன் புத் எனப்படும் நரகத்திலிருந்து தன் தந்தையை காப்பாற்றுகிறான். அதனாலேயே சுயமாக தோன்றிய இறைவனாலேயே பிரம்மதேவரால் அவன் புத்திரன் என்று அழைக்கப்படுகிறான். மகனற்ற ஒரு மனிதனின் வீடு வெறுமையானதாகும். சுற்றத்தார்கள் இல்லாத போது திசைகள் அனைத்தும் வெறுமையாக தோன்றும். அறிவற்றவனின் இதயம் வெறுமையானதாகும். வறுமை சூழ்ந்திருந்தால் அனைத்தும் வெறுமையாகவே தோன்றும். சந்தன கலவை குளிர்ச்சி தருவது என்று உலகம் பேசுகிறது. அது தவறான கருத்து.
ஒரு மகனின் உடல் உறுப்புகளை நெருக்கமாக தழுவுவதே சந்தனத்தை விட அதிக குளிர்ச்சி தருவதாகும். நற்பேறு இல்லாத மனிதர்கள் தங்கள் மடியில் அமர்ந்திருக்கும் மகனை முகத்தில் தூசு படிந்திருக்க தந்தையின் மீசையை இழுத்து விளையாடி கொண்டிருக்கும் அந்த சிறுவனை காணும் பேற்றை பெறுவதில்லை. நற்பேறு இல்லாத மனிதர்கள் கங்கையை தரித்த இறைவனை சிவபெருமானை போன்ற தோற்றத்துடன் திசைகளையே ஆடையாக கொண்டு நிர்வாணமாக கூச்சமின்றி உடல் முழுவதும் தூசு படிந்து சடைத்த கூந்தல் காற்றில் அசைந்தாட விளங்கும் ஒரு மகனை காணும் பேற்றை பெறுவதில்லை. இசை கருவிகளின் குறிப்பாக வீணையின் இசை ஒலி செவிகளுக்கு மிகவும் இனிமையானதாக கேட்கிறது. ஆனால் ஒரு குழந்தையின் அழுகுரல் அதை விடவும் அதிக இன்பம் தருவதாகும். காகங்கள், விலங்குகள் மற்றும் பறவைகள் ஆகியவற்றிற்கு கூட அவற்றின் குட்டிகள், குறிப்பாக பசுவின் கன்று மிகவும் பிரியமானவையாக திகழ்கின்றன என்று கற்றறிந்தோர் கூறுகின்றனர். மீன்கள், குதிரைகள், ஆமைகள், முதலைகள் போன்ற உயிரினங்கள் கூட தங்கள் குட்டிகள் பிறக்கும் போது மகிழ்ச்சி அடைகின்றன. அவற்றுக்கு ஏதேனும் ஆபத்து நேரும்போது துயருறுகின்றன. மகன்கள் பிறக்கும்போது தேவர்களும் கந்தர்வர்களும் மகிழ்ச்சி அடைகின்றனர். அம்மகன்கள் இறக்கும்போது அவர்கள் துயருற்று புலம்புகின்றனர். என் மகனே, நான் மிகவும் துரதிருஷ்டசாலி. ராகவகுல மன்னரானவர் தசரத மன்னர் தனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக முனிவர்களின் சபையை கூட்டினார். ஏனெனில் அவர் தற்காலிகமாக வீற்றிருந்த தேவேந்திரனின் அரியணையானது அவர் அங்கிருந்து எழுந்ததும் நீரால் தெளிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது. மகனொருவன் இல்லையேல் ஸ்வர்கலோகத்தில் வாசம் செய்வது சாத்தியமில்லை. பாண்டுவின் மைந்தனே, ஆகவே தசரதர் புத்திர பேற்றிற்காக ஒரு சிறந்த யாகத்தை மேற்கொண்டார். அதன் விளைவாக அவருக்கு ராமன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் மற்றும் பரதன் ஆகியோர் பிறந்தனர். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தனது 8வது வயதிலேயே முன்னொரு காலத்தில் கார்த்தவீரியனை வென்றவரும் அளவற்ற தேஜஸ் கொண்டவருமான பரசுராமரை தோற்கடித்தார். பகைவர்களால் வெல்ல முடியாத ஆற்றல் கொண்ட வானரனான பாலியை அவர் தனி ஒருவராகவே கொன்றார். உலகங்களும் கண்டு அஞ்சியவரும் பிரம்மதேவனின் புத்திரனுமான ராவணனை அவனது புத்திரர்களுடனும் சுற்றத்தாருடனும் சேர்ந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அழித்தார். ஆகையால் இந்த உலகில் புத்திரன் இல்லாமல் இன்பம் ஏதுமில்லை. தனது வம்சத்தை நிலைநிறுத்துவதற்காக இல்லற இன்பத்தில் ஈடுபடுபவனும், ஸ்வர்க்கத்தை அடைவதற்காக கல்வியை பயன்படுத்துபவனும், அந்தணர்களுக்காக சிறந்த இனிப்பு பண்டங்களை சமைத்து அடிப்பவனும் ஸ்வர்கலோகத்தில் வாசம் செய்யும் பேற்றை அடைகிறான். பிரம்மஹத்தியை, அந்தணனை கொல்லும் பாவம், அதைவிட பெரிய பாவம் வேறில்லை. அஸ்வமேத யாகத்தை விட சிறந்த புண்ணிய செயல் வேறில்லை. புத்திர பேற்றை விட பெரிய மகிழ்ச்சி வேறில்லை. அவனது உயிருக்கு நேரும் ஆபத்தை விட பெரிய துயரம் வேறில்லை. அன்பிற்குரியவரே, நான் ஏன் இதை குறித்து மேலும் பேச வேண்டும்? புத்திரன் இல்லாமல் இன்பம் ஏதுமில்லை. இவ்வாறு பலவாறாக மீண்டும் மீண்டும் புலம்பிய அந்த அந்தணரை அங்கிருந்த மக்கள் தேற்றினர். அவர் அந்த சிறுவன் உடலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். அதன் பின் அவர்கள் சாத்திர விதிமுறைகளின்படி அந்த சிறுவனின் உடலை தகனம் செய்தனர். மிகுந்த துயரத்துடன் அவர்கள் அனைவரும் ஒன்றாக தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பினர். இவ்வாறு அந்த அந்தணர் வீடு வந்து சேர்ந்தபோது யுதிஷ்டிர மன்னரே இரவு பொழுது ஏற்கனவே கவிழ்ந்திருந்தது. தன் மகனை இழந்த துயரத்தால் வாடிய கோவிந்தன் தரையிலேயே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். துயரத்தால் பீடிக்கப்பட்டிருந்த தன் கணவனை பார்த்த அந்த மனைவி அவர் உடல் முழுவதும் புழுக்கள் மொய்த்து கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள். பாவங்கள் அவரை ஆட்கொண்டிருப்பதைக் கண்ட அவள் மேலும் மிகுந்த துயரத்திற்கு ஆளானாள். அவள் இவ்வாறு துயரத்தில் மூழ்கியிருந்த நிலையிலேயே அந்த இரவு பொழுது முழுவதும் விடிந்தது. கால்நடைகளை பராமரிக்கும் பணியாளன் எருமைகளை மேய்ச்சலுக்காய் காட்டிற்கு ஓட்டி சென்றான். அவற்றை அங்கே விட்டுவிட்டு அவன் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினான். சிறந்த அந்தணரான கோவிந்தனிடம் அந்த இடையன் பின்வருமாறு கூறினான். ஐயனே, நான் உணவருந்த செல்லும் வேளையில் தாங்கள் தயவு செய்து இந்த எருமைகளை கவனித்து கொள்ள வேண்டும். பின்னர் அந்த அந்தணர் எருமைகளை நோக்கி விரைந்து சென்றார். அங்கே அவருக்கு எருமைகள் தென்படவில்லை.
உடனே அவர் வயலை நோக்கி ஓடினார். செல்லும் வழியில் அவர் ஏரண்டி மற்றும் ரேவா நதிகளின் சங்கமத்தை அடைந்து அவற்றின் நீரில் இறங்கினார். மிகுந்த தாகத்தால் வாடிய அவர் அந்நீரில் சிறிது பருகினார். தன் கண்களை நன்கு சுத்தம் செய்து எவ்வித புண்ணிய பலனையும் எதிர்பாராமல் அந்நீரை பருகிய பின்னர் அவர் பகற்பொழுதின் இறுதியில் வீடு திரும்பினார். மிகுந்த துயரத்துடன் கோவிந்தர் இரவில் உணவருந்திய பின் உறங்கச் சென்றார். துயரத்தாலும் களைப்பாலும் வாடிய அவர் ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஆளானார். நள்ளிரவு வேளையில் யுதிஷ்டிர மன்னரை அவரது மனைவி ஒரு காட்சியை கண்டாள். அவரது உடலின் சில பாகங்களில் புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்தன. மற்ற பாகங்களில் புழுக்கள் ஏதுமின்றி காணப்பட்டன. சிறந்த நற்பண்புகள் கொண்ட அந்த மனைவி இக்காட்சியை கண்டு வியப்பால் திகைத்தாள். அச்சத்தால் மனம் நடுங்கியவளாய் இதுவே அவரது பாவச் செயல் என்று அவள் கூறினாள். மனைவி கூறினாள், 5 தினங்களுக்கு முன்பு நீர் விறகுகளை கீழே வீசிக்கொண்டிருந்தீர். அப்போது வீட்டின் கொல்லைப்புறத்திற்கு வந்த ஒரு சிறுவன் உம்மால் அறியாமலேயே கொல்லப்பட்டான். உமது அந்த பயங்கரமான பாவச் செயலின் இரகசியத்தை நான் வெளியே கூறவில்லை. அந்த மறைக்கப்பட்ட பாவத்தால் நான் இரவும் பகலும் வெந்து கொண்டிருக்கிறேன். உமது உடலிலோ அல்லது எனது உடலிலோ நான் எவ்வித மகிழ்ச்சியையும் காணவில்லை. உம்மிடம் நான் கொண்டிருந்த அன்பு கலந்த இன்ப உணர்வுடன் சேர்த்து எனது உறக்கமும் என்னை விட்டு விலகிவிட்டது. இது மானவ தர்ம சாஸ்திரத்தின் மனுஸ்மிருதியில் பெரும் முனிவர்களால் ஒரு செய்யுள் ஓதப்படுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை மனதிற்குள் அடிக்கடி நினைத்து பார்ப்பதனால் அதனால் ஏற்படும் துயரம் துணிவதில்லை. அதை குறித்து பிறரிடம் பேசுவதனால் தர்மம் அழிந்து போகின்றது. ஆனால் அதை மறைத்து வைப்பதனால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் தர்மம் பெருகுகிறது. பாவத்தின் விஷயத்திலும் நிலைமை இதுவேதான். இதை குறித்து இவ்வாறு சிந்தித்து கொண்டே நான் அந்த இரவை மிகுந்த அச்சத்துடன் கழித்தேன். புழுக்களின் கூட்டத்தால் சூழப்பட்டிருக்கும் உன்னை குறித்து நான் யாரிடம் சென்று என்னவென்று கூறுவது? இன்று மீண்டும் நீ கருக்கொலை, அதாவது சிசுக்கொலை எனும் பாவத்தினால் உண்டான புழுக்களினால் சூழப்பட்ட நிலையில் காணப்பட்டாய். சில இடங்களில் அந்த புழுக்கள் உன் உடலை கடித்து தின்னுகின்றன. வேறு சில இடங்களில் அவை முற்றிலுமாக மறைந்து விட்டன. இதை நான் அவ்வப்போது நினைத்து பார்க்கிறேன். மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து சிந்திக்கிறேன். ஆனால் இதற்குரிய உண்மையான காரணம் என்ன என்பதை என்னால் கண்டறிய இயலவில்லை. நான் உன்னிடம் இது குறித்து கேட்கலாமா? தயவு செய்து எனக்கு தெரிவிப்பாயா? என் மனம் இவ்வாறு தான் உணர்கிறது. இது ஏதேனும் ஒரு தெய்வத்தை வழிபட்டதாலோ அல்லது ஏதேனும் ஒரு ஏரி, நதி அல்லது புண்ணிய தீர்த்தத்தில் நீராடியதாலோ ஏற்பட்ட விளைவாகத்தான் இருக்க வேண்டும். வேறெதனாலும் இது ஏற்பட்டிருக்க இயலாது. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் தொடர்ந்து கூறினார். இவ்வாறு கூறப்பட்டதும் பரதகுல தோன்றலே, அந்த அந்தணன் அன்றைய பகல் பொழுதில் தனக்கு நேர்ந்த நிகழ்வுகளை தன் மனைவியிடம் விவரித்து கூறினான். சிறந்த மன்னனே, அவ்வாறு அவன் கூறியதற்கு காரணம் அவனுக்கே தன் மீது சில ஐயங்கள் எழுந்திருந்ததே ஆகும். இன்று நான் எருமைகளை மேய்க்கச் சென்றிருந்தேன். அங்கே ஏரண்டி நதி சங்கமிக்கும் இடத்திற்கு சென்று என் தொப்புள் வரை நீர்மட்டம் உள்ள இடத்தில் நின்று கொண்டிருந்தேன். நான் அந்த நீரை கணிசமான அளவு பருகவும் செய்தேன். அதை தவிர வேறு எந்த தீர்த்தத்திலோ ஏரியிலோ அல்லது நதியிலோ நான் நீராடியதாக எனக்கு நினைவில்லை. இதுவே உண்மை, இதுவே பரம சத்தியமோ அழகிய மங்கையே, நான் கூறியது முற்றிலும் உண்மையே ஆகும். அப்பெண்மணி அனைத்தையும் நன்கு புரிந்து கொண்டு விரதத்தை அனுஷ்டிக்கத் தொடங்கினாள். சிறந்த மேனி அழகுடைய பெண்ணே, அந்த அந்தணர் தன் மனைவியுடன் நதி சங்கமத்திற்கு சென்றார். மனதிற்கினிய அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி சூரிய பகவானை வணங்கிய பின்னர் அவர் தேவாதி தேவனான சங்கர பெருமானையும் அன்னை உமையவளையும் பஞ்சகவ்யம், நெய், பால், தயிர், தேன் மற்றும்
நீரை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டார். பின்னர் வேதங்களின் வடிவமாக திகழும் சிவலிங்கத்தையும் மங்கள தேவதையான காத்தியாயினி அம்மனையும் நறுமண மலர் மாலைகள், தூபங்கள் மற்றும் சிறந்த நிவேதன பொருள்களால் அவர் பூஜித்தார். தன் கணவருடன் இரவு முழுவதும் கண் விழித்திருந்த அந்த கற்புக்கரசி மறுநாள் விடியற்காலை தெளிவாக புலர்ந்ததும் அந்தணர்களை மிகுந்த ஸ்ரத்தையுடன் உபசரித்தாள். பரதகுல தோன்றலே கோவிந்தன் தன் சக்திக்கு இயன்றவாறு பசுக்கள், தங்கம், ஆடைகள் மற்றும் உணவுப் பொருட்களை தானமாக அளித்து சிறந்த அந்தணர்களை பெருமைப்படுத்தினான். தன் மனைவியுடன் இணைந்து அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவனாய் அவன் தன் இல்லம் திரும்பினான். கோவிந்தனின் இந்த சிறந்த வரலாற்றினை எவரேனும் மிகுந்த பக்தியுடன் செவிமடுத்தாலோ அல்லது வாசித்தாலோ அவர்களுக்கு கருக்கொலை செய்த பாவம் நீங்கிவிடும். அனைத்து உயிரினங்களும் அழியும் காலம் வரை அவன் சிவலோகத்தில் இன்புற்று வாழ்வான். சிறந்த மன்னரே, ஒருவன் தன் ஐம்புலன்களையும் அடக்கி அஸ்வினி அல்லது சித்திரை மாதத்தின் வளர்பிறையில் வரும் 7ஆம் திதியில் சப்தமி திதியில் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அவன் முழுமையாக சாத்வீகமான எண்ணங்களையும் உணர்வுகளையும் கைக்கொள்ள வேண்டும். சிவபெருமானின் ஆலயத்தில் ஒற்றை கண்ணனும் நெற்றிக்கண் உடையவனும் திரிசூலத்தை தாங்கியவனும் ஆகிய இறைவனை அவன் தியானிக்க வேண்டும். பின்னர் கம்சனை வதம் செய்தவனும் சங்கு சக்கரம் மற்றும் கதாயுதத்தை தாங்கியவனும் பறவைகளின் அரசனான கருடனை வாகனமாக கொண்டவனும் உலகிற்கும் வரங்களை அருள்பவனுமான விஷ்ணு பெருமானை அவன் தியானிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த பறவையை வாகனமாக கொண்ட நான்முக பிதாமகனின் பிரம்மதேவரை அவர் தியானிக்க வேண்டும். அவரே அனைத்தையும் படைத்தவர். தாமரை மலர் ஆசனத்தில் அமர்ந்து அவர் பேரொளியுடன் திகழ்கிறார். அந்த பக்தன் திரியாமம், மனதை மும்மூர்த்திகளிடம் ஒருமுகப்படுத்தும் நிலை எனப்படும் அந்த சிறந்த இடத்தில் தங்கி இருக்க வேண்டும். மன்னனே, 8ஆம் நாள் விடியற்காலை தெளிவாக புலர்ந்ததும் அந்த பக்தன் அனைத்து குறைகளும் மற்ற அந்தணர்களை உபசரிக்க வேண்டும். குறைகளோ அல்லது தகுதியின்மைகளோ அற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அனைத்து உறுப்புகளையும் அவயவங்களையும் முழுமையாக பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் அனைத்து சாஸ்திரங்களிலும் வல்லவர்களாக திகழ வேண்டும். அவர்கள் வேதங்களை முறையாக பயில்பவர்களாகவும் தங்கள் சொந்த மனைவியரிடத்தில் மட்டுமே பற்றுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். பாண்டுவின் மைந்தனே, அந்த பிராமணர்கள் சார்த்தம், தானம் மற்றும் விரதங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். ஒருவன் தேவர்களை வழிபட்ட பின்னரே மறைந்த முன்னோர் வழிபாட்டை தொடங்க வேண்டும். ஏரண்டி நதிக்கரையில் பிண்டங்களையும் நீர் தர்ப்பணங்களையும் அளிப்பதன் மூலம் ஒருவன் பேய் நிலையிலிருந்து விடுபடுகிறான். சமைத்த உணவை முதன்மையான பொருளாக கொண்டு செய்யப்படும் தானமானது எப்போதும் தங்கம், நிலம், கன்னி பெண் கலப்பையுடன் கூடிய சிறந்த தோற்றமுடைய ஒரு ஜோடி காளைகள் மற்றும் குறிப்பிட்ட அளவுள்ள பல ரோணக எடை கொண்ட உணவு தானியங்களுடன் சேர்த்தே வழங்கப்பட வேண்டும். அதிக பால் சுரக்கும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு இளம் பசுவை அதன் கன்றுடன் சேர்த்து தானமாக அளிக்க வேண்டும். அப்பசு வெள்ளை, சிவப்பு, கருப்பு, இளஞ்சிவப்பு அல்லது செம்பழுப்பு ஆகிய நிறங்களில் ஏதேனும் ஒன்றை உடையதாக இருக்கலாம். பித்தளையால் செய்யப்பட்ட ஒரு பால் பாத்திரத்தையும் அதனுடன் தவறாமல் வழங்க வேண்டும். அப்பசுவின் குளம்புகள் தங்க தகடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் கொம்புகளின் நுனிகள் தங்கத்தால் மூடப்பட்டிருக்க வேண்டும். பின்வரும் மந்திரத்தை ஓதியவாறு இவை அனைத்தையும் ஒரு பிராமணரிடம் ஒப்படைக்க வேண்டும். பிரபஞ்சத்தின் அதிபதிகளான ஹரன் சிவன், கிருஷ்ணன் மற்றும் பிதாமகன் பிரம்மதேவர் ஆகியோர் என்னை கண்டு மகிழ்வார்களாக. உலகை காக்கும் தெய்வீக பசுவான சுரபி தேவி என்னை துன்பங்களிலிருந்து மீட்டருள்வாளாக. பெண்கள் குழந்தை பேற்றை விரும்பி ஏரண்டி நதியின் சங்கமத்தில் புனித நீராடும் போது
4 வேதங்களிலும் உள்ள ருத்ர சூக்தங்களை 4 பிராமணர்களோ அல்லது குறைந்தபட்சம் 2 பிராமணர்களோ மிகச்சிறந்த முறையில் ஓத வேண்டும். பின்னர் நீர் நிரம்பிய ஒரே பாத்திரத்தை கொண்டு அந்த தம்பதியினர் மீது புனித நீர் தெளிக்கப்பட வேண்டும். அந்த புனித நீரை தெளிக்கும் நபர் ஜோதிட சாஸ்திரத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றவராகவோ அல்லது சாமவேத பாடல்களை பாடும் வல்லமை பெற்றவராகவோ இருக்க வேண்டும். அந்த நீர் நிரம்பிய பாத்திரத்தினுள் 5 வகையான நவரத்தினங்கள் இடப்பட்டிருக்க வேண்டும். அந்த நீரானது நறுமண பொருள்களால் நறுமணம் கமழும் வகையில் அமைந்திருக்க வேண்டும். மேலும் அனைத்து வகையான மூலிகைகளும் அதில் மருந்துகள் இடப்பட வேண்டும். மாம்பழ இலைகள் அல்லது தளிர்கள், அஸ்வத்தம் அல்லது மதுக்கம் ஆகியவையும் அங்கு இடப்பட வேண்டும். அது ஒரு வெள்ளை துணியால் மூடப்பட்டு அதன் மீது வெள்ளை சந்தன பசை பூசப்பட வேண்டும். வெள்ளை மலர்கள் தூவப்பட்டு நடுவில் வெள்ளை கடுகுகள் சிதறடிக்கப்பட வேண்டும். சந்ததியை நாடுபவர் சிறந்த குருவின் முன் வைப்பதற்காக அனைத்தையும் ஒரு பித்தளை பாத்திரத்தில் இட வேண்டும். ஒரு முறை அணிந்த ஆடையை கழற்றி தனது சொந்த நிறைவுக்காக வளையல்கள் அல்லது பிற ஆபரணங்களுடன் மண்டலத்தில் மர்ம வரைபடம் அதில் வைக்கப்பட வேண்டும். அவர் முதலில் பாஸ்கரரை வணங்கி பின்னர் ருத்ரனின் வடிவமான ஆச்சாரியாரை வணங்குகிறார். தேவியின் சிறந்த சன்னதியில் பக்தர் ஏதேனும் இனிப்பானதை சுவைத்து பழங்கள், வெற்றிலை, குடை, காலணிகள் அல்லது வாகனங்களை ஒரு பிராமணருக்கு பரிசாக அளிக்கிறார். அவன் துன்பத்திலிருந்து விடுபடுவான். எல்லா உயிரினங்களும் அழியும் வரை அவன் பாஸ்கர உலகில் வலம் வருவான். மங்களகரமானதோ அமங்கலகரமானதோ எல்லா தானங்களும் 1 கோடி மடங்கு பலனை தரும். ஆறுகள் இறுதியில் கடலில் கலந்து விடுவதைப் போல மனிதர்களின் பாவங்களும் இராண்டி சங்கமிக்கும் இடத்தில் அழிகின்றன. சிசு கொலைக்கு நிகரான பாவம் கூட இராண்டி சங்கமிக்கும் இடத்திலும் அதை சுற்றியுள்ள ஒரு அம்பு எறியும் ஆரத்திற்குள்ளும் அழிந்துவிடும் என்று சங்கரனார் கூறியுள்ளார். ஒருவன் தன் உயிரை தீயில் பக்தியுடன் மாய்த்து கொள்ள வேண்டும். தானாக பட்டினி கிடப்பதாலோ அல்லது தானாக நீரில் மூழ்கி இறப்பதாலோ ஏற்படும் மரணம் அதன் பிறகு வருகிறது, பலனளிப்பதில்லை. தீயில் மரணம் ஏற்பட்டால் பக்தன் 5000 ஆண்டுகள் தெய்வீக உலகில் தங்குவான். நீரில் மரணம் ஏற்பட்டால் 3000 ஆண்டுகள், பட்டினியால் மரணம் ஏற்பட்டால் 60,000 ஆண்டுகள். காகங்கள், கொக்குகள், புறாக்கள், ஆந்தைகள் மற்றும் விலங்குகள் கூட சங்கமத்தின் நீரில் பட்ட பிறகு உன்னத நிலையை அடைகின்றன. யோகிகள் ஞானம் பெற்ற பின்னர் அடையும் அந்த மண்டலத்திற்கு மரங்கள் செல்கின்றன. தேவியே இராண்டிகா, தெய்வீக மாயை மன்மதேஸ்வரரை தரிசித்தால் கோபமடைந்த யமனால் கூட எதுவும் செய்ய இயலாது. சாந்தமானவர் எல்லா நன்மைகளையும் காண்கிறார். பக்தர்கள் சங்கமத்திலிருந்து எடுத்த களிமண்ணை தினமும் உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் சிசு கொலை போன்ற எல்லா பாவங்களும் அழியும். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. இராண்டி சங்கமத்தில் புரளும் ஒருவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு நோயற்ற மண்டலத்தை அடைவான். தவசிடங்களில் தாங்கி மனிதர்கள் இராண்டி சங்கமத்தை போற்றினால் அவர்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். இதுவே சங்கரரின் உண்மையுள்ள கூற்று. ஏரண்டி செடிகளின் நுனிகளை உணர்வதன் மூலம் பாவங்கள் நீங்குகின்றன. தீர்த்தத்தின் இந்த புண்ணியமான கதையை படிப்பவர்களும் அதை பக்தியுடன் கேட்பவர்களும் செவிமடுப்பவர்களும் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். இவ்வாறு ஏராண்டி சங்கமத்தின் முழு விவரங்களும் உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளன. அரசே, எல்லா பாவங்களையும் அளிக்கும் மற்றொரு தீர்த்தத்தை நான் மேலும் தங்களுக்கு விவரிக்கிறேன். 103ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.